பரபரப்பா நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான நேற்றைய மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களோட 4வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆட்டம் முதல்ல மும்பை அணிக்கு சாதகமானதா போகவே மேட்ச்ல நடந்த சில ட்விஸ்ட் மூலமாக எல்லாம் தலைகீழா மாறி சென்னை சுலபமா வெற்றியை தன்வசமாக்கிருச்சு. அந்த வகையில நேற்றைய மேட்ச்ல நடந்த முக்கிய திருப்பங்கள் நிகழ்வுகளை இங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். பேட்டிங்கின் போது சிஎஸ்கே 186 ரன்களோட இருந்த சமயம் களத்துக்கு வந்த தோனி இறுதி 4 பந்துகள்ல 20 ரன்களை சேர்த்தது சிஎஸ்கேவின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. ஏன்னா மும்பை அணி வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது இந்த 20 ரன்கள் வித்தியாசத்துல தான். ஒருவேளை தோனி களமிறங்காம இருந்து இந்த 20 ரன்களை சென்னை அணியால சேர்க்க முடியாம போயிருந்தா மும்பை சுலபமா வெற்றி வாய்ப்பை தட்டிட்டு போயிருக்கும். தோனிங்கிற மனுஷனால எல்லாமே மொத்தமா மாறிடுச்சு. நேற்றைய ஆட்டத்துல ருத்துராஜ் சிறப்பா விளையாடி ஐபிஎல் போட்டிகள்ல விரைவா, அதாவது வெறும் 57 இன்னிங்ஸ்ல மட்டுமே விளையாடி 2000 ரன்களை சேர்த்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்கார். அதே போல T20 போட்டிகள்ல 500 சிக்ஸர்களை விளாசின முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை நேற்றைய மேட்ச் மூலமா ரோஹித் சர்மா படைச்சிருக்கார். நேற்றைய மேட்ச்ல பெரிய ட்விஸ்டே சிஎஸ்கே வெற்றிக்கு மும்பை வீரர்களோட ஆட்டம் முக்கிய காரணமா அமைஞ்சதுதான். எப்படின்னு கேக்குறீங்களா? சென்னை அணி வீரர்கள்ல ருத்ராஜ், ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, அஜிங்கியா ரஹானே, சிவம் துபேன்னு 5 பேருமே மகாராஷ்டிராவை சேர்ந்த வீரர்கள். அந்த வகையில சொந்த மண்ணில் விளையாடியுமே சென்னை அணியோட வெற்றிக்காக இவங்க அபாரமா உழைச்சதுதான் அணி வெற்றி பெற பெரிதும் உதவி இருக்கு. என்னதான் இந்த 5 பேரும் மகாராஷ்டிரா, மும்பை அணிகளுக்காக ரஞ்சி போட்டியில விளையாடி இருந்தாலும் மும்பையை சுத்தியே எல்லாம் இருப்பதால மும்பை வீரர்கள்னு இவங்களை நாம குறிப்பிடுறோம். நேற்றைய ஆட்டம் MS தோனி T20 போட்டிகள்ல 250வது முறையா ஒரே அணிக்காக களமிறங்கும் ஆட்டமாகவும் இருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 250வது முறையா தோனி இதுல களமிறங்கினார். RCB அணிக்காக விராட் கோலி 250 ஆட்டங்கள் விளையாடி உள்ளதை தொடர்ந்து இந்த சாதனையை MS தோனி படைச்சிருக்கார். அதே போல சிஎஸ்கே அணியில மிக இள வயதுல 4 விக்கெட்டுகளை கைப்பற்றின வீரர் என்ற சாதனையை நேற்றைய ஆட்டம் மூலமா தன்னோட 21 வயதுல மதீசா பத்திரானா படைச்சிருக்கார். 4 ஓவர்கள் பந்து வீசின பத்திரனா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி 28 ரன்களை எதிரணிக்கு கொடுத்திருக்கார். மேலும் நேற்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் பத்திரனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.